தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் தோற்றுவித்த வடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையில் நாளைய தினம் தைப்பூச ஜோதி தரிசன விழா நடைபெற உள்ளது. தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் முழு நிலவு நாளும் கூடி வரும் நன்னாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் விழாதான் தைப்பூச திருவிழா. இந்த ஆண்டு தைப்பூசம் உலகமெங்கும் வாழும் தமிழர்களால் நாளைய தினம் கொண்டாடப்பட உள்ளது. தைப்பூசத்தில் பல சிறப்புகள் இருந்தாலும் வடலூரில் நடைபெறும் தைப்பூச ஜோதி தரிசனம் விழா முதன்மையான ஒன்று. வடலூரில் தைப்பூசம் வெகு சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நாளை நடைபெற உள்ளது. 21ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5:30, 10, மதியம் 1 மணி, இரவு 7:10 மணிக்கு திரை விளக்கப்பட்டு ஜோதி தரிசனம் நடைபெறும். மறுநாள் அதிகாலை 5:30 மணிக்கும் ஜோதி தரிசனம் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனித தன்மை என்ற ஒப்பற்ற ஒளி உள்ளது. ஆனால் ஆசை, கோபம், தன்னலம், பொய்மை போன்ற பொல்லாத குணங்கள் பல்வேறு திரைகளாக படர்ந்து அந்த மனித தன்மையை அமுக்கி மறைத்து விடுகிறது. இந்த பொல்லாத குணங்கள் எல்லாம் விலகி நல்ல நெறியை அடையும் போதுதான் மனிதன் தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை காண்கிறான். ஜோதி தரிசன காட்சி என்பதும் இதுபோலத்தான். 7 திரைகளை நீக்கிய பிறகுதான் தீபத்தின் ஜோதி ஒளியை நம்மால் காண இயலும். கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்னிறம், வெண்மை, கலப்பு வண்ணம் என 7 வண்ணத் திரைகள். அதனால்தான் இன்றும் ஒளிக்காட்சி முன்பு 7 வண்ணத் திரைகள் விளக்கப்படுகிறது. திரைகள் விலகியதும் அனல் பிழம்பாக ஜோதி ஒளிக்காட்சி கண்ணாடியில் காணலாம். கடலூருக்கு அருகே உள்ள மருதூரில் பிறந்த ராமலிங்க அடிகளார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை அமைத்து உயிர்கருணை ஒழுக்கத்தை கடைபிடிக்க சொல்லி அனைவரையும் வலியுறுத்தினார். பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பது என்பது எல்லா நற்பலன்களுக்கும் மேலானது என்று அறிவுறுத்தி வந்த வள்ளலார் அன்னதான சாலை ஒன்றையும் அமைத்தார். வடலூரில் பார்வதிபுரம் என்னும் ஊர் மக்களிடம் 80 காணி நிலத்தை தானமாக பெற்று அங்கு சமரச வேத தர்மசாலையை தொடங்கினார். இங்கு சாதி, சமய, மொழி, இன, நிற பாகுபாடுகள் பாராமல் 3 வேளையும் பசித்தவர்களுக்கு உணவளிக்கும் தொண்டு இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர் அன்று ஏற்றி வைத்த அடுப்பும் இன்று வரை அணையாமல் தொடர்ந்து எரிந்த வண்ணம் உள்ளது. இறைவனை ஒளி வடிவமாக போற்றிய வள்ளலார் சத்திய தர்மசாலைக்கு அருகில் ஒரு ஒளி திருக்கோயிலை கட்டினார். அங்குதான் 25/1/1872 ஆண்டு தை மாதம் 13ஆம் நாள் தைப்பூச தினத்தன்று முதல் ஜோதி தரிசனம் செய்யும் வழிபாட்டு விழா நடைபெற்றது. 20/10/1973 அன்று திருமாளிகை முன் கொடியேற்றி வைத்து கூடியிருந்தவர்களுக்கு அருளுரையும் வழங்கினார். அதுவே பேருபதேசம் என்று சொல்லப்படுகிறது. 1874ஆம் வருடம் தை மாதம் 19ஆம் நாள் புனர்பூசமும் பூசமும் கூடும் நன்னாளில் வள்ளலார் அனைவருக்கும் அருள் வாழ்த்து வழங்கிவிட்டு இரவு 12 மணிக்கு சித்தி வளாக திருமாளிகை திரு அறைக்குள் புகுந்து கதவை மூடிக்கொண்டார். அவரது விருப்பப்படி அவரது முதன்மை சீடர்கள் மூடப்பட்ட அறையின் வெளிப்புறத்தை பூட்டினார்கள். இறைவனை ஒளி வடிவமாக போற்றிய வள்ளலார் சத்திய தர்மசாலைக்கு அருகில் அன்று முதல் வள்ளலார் உருவமாக நமது கண்களுக்கு தோன்றாமல் அருவமாக நிறைந்து அருட்பெருஞ்சோதியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். வள்ளலார் ஏற்றி வைத்த அணையா தீபம் இங்கே வழிபாட்டில் இருக்கிறது. அவர் சித்தி பெற்ற அறையின் பூட்டப்பட்ட கதவுக்கு வெளியே அமர்ந்து ஒருமை வழிபாடும் செய்யலாம். மாதந்தோறும் பூச நாட்களில் சிறப்பு வழிபாடும் நடைபெறும். தைப்பூசத்துக்கு 3வது நாள் இந்த அறையை பலகனி வழியாக பார்க்க அனுமதி அளிக்கப்படுகிறது. வள்ளலார் ஏற்றிய அந்த அகல் தீபம் இன்று வரை அணையா ஒளியாக பேணப்பட்டு வருகிறது. இந்த ஜோதி தரிசனத்தை காண்பதற்கு லட்சக்கணக்கில் மக்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். இறைக்காட்சியோடு தங்களையே தாங்கள் காணும் உணர்வு அந்த பொழுதில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று முழக்கமிட்டு பக்தியுடன் வழிபடுகின்றனர். நீங்களும் வடலூரில் ஜோதி தரிசனம் செய்ய முயற்சி செய்யுங்கள். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.